Global comeback, Rolex, Omber, Delay. அப்படிலாம் நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2K கிட்ஸுக்கு ஃபேவரட் ஹீரோயின்ஸ் கூட பேர் இருக்காங்க. அதே மாதிரி 90s கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஹீரோயின்ஸாக பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சீரியல் மதர் கேரக்டர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போ அவங்க ஃபேமஸான ஹீரோயின்ஸாகவே இருந்திருக்காங்க. இப்போ வந்து சிறப்பு தோற்றங்களை நடிச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்போ வந்து ஃபேமஸான இதில் நம்பரில் பார்த்தோம்னா நம்பர் 1ல் வந்து நம்ம ஸ்ரீதேவி இருக்காங்க. அவங்க வந்து அதிக ஃபேன்ஸை வச்சுருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஹிந்தியில் தான் அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கலக்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அவங்க இருக்காங்க. இவங்க வந்து நிறைய படம் நடிச்சிருக்காங்க. 100க்கு அதிகமான படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறமா இப்போ வந்து சிறப்பு தோட்டங்களும் சும்மா நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நடிகை ராதா. இவங்க வந்து பாரதி ராஜாவோட படத்தில் தான் அறிமுகமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க கனக படங்கள் நடிச்சிருந்தாங்க. ரஜினியோட கமல் கூடலாம் நடிச்சிருந்து கனக விருதுகள்லாம் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாணிப்பிரியா. இவங்க வந்து ஒரு சிறப்பான நடிகையாக இருந்தாங்க 90ஸில். அவங்க விஜயகாந்த் கூட தான் அதிக படம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து சும்மா மதர் கேரக்டர் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சும்மா இருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை சுகன்ஜா. இவங்க பார்த்தீங்கன்னா 90ஸில் ஃபேமஸான ஒரு ஹீரோயினாகவே இருந்தாங்க. இவங்களுக்கு அடுத்து தான் நாங்கள் பார்க்க போகிற ரோஜா. இவங்களும் ஒரு ஃபேமஸான நடிகையாக தான் இருந்தாங்க. இவங்க வந்து இப்போ வந்து சிஎம் இருக்காங்க தெலுங்கானாவில். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது நடிகை குஷ்பு. இவங்க வந்து சுந்தர் சியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் பெரிய நடிகையாக இருந்தாங்க. இவங்களுக்காக நிறைய கோயிலெல்லாம் கட்டியிருக்காங்க ரசிகர்கள். இவங்க 90ஸில் எல்லாம் அவங்க ஃபேமஸான ஒரு ஆளாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிறது அமலா அவர்கள். இவங்க வந்து நாகார்ஜுனாவை வெட்டிங் பண்ணிட்டாங்க. அதுக்கு முதல் இவங்க ஒரு பெரிய நடிகையாகவே இருந்தாங்க. இவங்க மோகன் கூட சேர்ந்து நிறைய படம் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ அருமையான படமெல்லாம் இருக்குது. வெட்டிங் ஆனதுக்கப்புறம் சினிமாவை விட்டு விலகிட்டாங்க. அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது நடிகை ராதிகா. இவங்க வந்து 90ஸில் ஒரு ஃபேமஸான ஹீரோயினாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெட்டிங் ஆனதுக்கப்புறம் படம் நடிக்கிறத விட்டாங்க. சரத்குமார் அவர்கள் தான் வெட்டிங் பண்ணியிருந்தாங்க. இப்போ சிறப்பு தோற்றங்கள் தாய் போன்ற கேரக்டர்லாம் நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது சரண்யா பொன்வண்ணன். இவங்க இப்போ எல்லா ஹீரோக்களுக்கும் தாயாக நடிச்சிருக்காங்க. ஆனால் 90ஸில் அவங்க ஒரு பெரிய ஹீரோயினாகவே வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போகிறது கௌதமி. இவங்க வந்து கமலை வெட்டிங் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க பெரிய ஹீரோயினாக இருந்தாங்க. தேவர் மகன் படமெல்லாம் அவங்களுக்கு பேசப்படும் படமாக அமைஞ்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது நதியா. இவங்க வந்து பெரிய ஹீரோயினாக 90ஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது மீனா அவர்கள். இவங்க வந்து சின்னல்ல நடிச்சிட்ருக்காங்க. அதிக கேரக்டர் இவங்க சிறப்பாக நடிப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போயும் நல்லா நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது சௌந்தர்யா. அருணாச்சலம் படமெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். இவங்க படம்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். இவங்களும் அப்போ 90ஸில் பெரிய ஒரு ஹீரோயினாக இருந்தாங்க. இப்போ சினிமாவோட விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது சுஹாசினி. அவங்க வந்து மணிரத்னம் அவங்களோட வெட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முதல் நல்ல ஒரு நடிகையாக இருந்தாங்க. சிந்து பைரவி அந்த படங்களில் அவங்க நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். பாகுபலி என்றாலும் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. இவங்க தான் இப்போ வந்து 90ஸில் கணக்கு படம் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ சிறப்பு தோற்றங்களை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் சின்னலேருந்தே தமிழ் சினிமாவில் நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது நடிகை சிம்ரன். இவங்க வந்து 90ஸில் ஒரு ஃபேமஸான நடிகையாகவே இருந்தாங்க. இவங்களுக்கும் கோயில் கட்டலான்னு பார்த்தாங்க. சீமெண்ட் தட்டுப்பாட்டால் வேணான்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறோம் நடிகை தேவயானி. இவங்க 90ஸில் ஒரு பெரிய ஹீரோயினாகவே இருந்தாங்க. விஜய் ஐட் கூட தான் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது நடிகை ஜோதிகா. இவங்க குஷி அந்த படம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்க போகிறது நடிகை ரம்பா. இவங்க சின்னலேருந்தே தமிழ் சினிமாவில் நடிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்னாவை சேர்ந்த ஒருத்தர் வெட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் நடிக்கிறத கொஞ்சம் விட்டு விலகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோம் நடிகை தபு அவர்கள். இவங்க வந்து காதல் தேசம் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இவங்க குறிப்பிட்ட சில படம் தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது மதுபாலா அவர்கள். இவங்க அர்ஜுன் கூட சேர்ந்து ஜென்டில்மேன் படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். 1993 ஹிட்டான படத்துலேயே அந்த படம் தான் நம்பர் 1 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.